மனுஷி படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆட்சேபனத்துக்குரிய காட்சிகள் தொடர்பாக சென்சார் போர்டு விளக்கமளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட நாம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த திரைப்படம் பற்றியும் மேலும் தற்பொழுது இந்த சென்சார் போர்டு விளக்கமளிக்க நீதிமன்றம் உத்தரவு அளித்திருக்கக்கூடியது பற்றியும் தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். இயக்குனர் வெற்றிமாறனின் கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனி தயாரித்திருக்கக்கூடிய படம் மனுஷி. இந்த படத்தை இயக்குனர் கோபி நயினார் இயக்கியிருக்கிறார். நடிகை ஆண்ட்ரியா நடித்திருக்கிறார். படத்துக்கு இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்திருக்கிறார். அதாவது பயங்கரவாதி என்ற சந்தேகத்தின் பேர்ல பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் துன்புறுத்துவதற்கு ஆளாக்கப்படுவது குறித்த ஒரு கதையின் அடிப்படையில் தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த படத்துக்கு சென்சார் சான்றிதழ் வழங்க மறுத்து 2024ஆம் ஆண்டு சென்சார் போர்டு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதாவது அரசை மோசமாக சித்தரித்துள்ளதாக கூறி இந்த சென்சார் போர்டு சான்றிதழ் மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சென்சார் போர்டு சான்றிதழ் மறுக்கப்பட்டதை எதிர்த்து பட தயாரிப்பாளரான வெற்றிமாறன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அந்த வழக்குல இந்த படத்தை ஒரு நிபுணர் குழு அமைத்து மறுபடியும் ஆய்வு செய்து சென்சார் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுவை பரிசீலிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த படத்துக்கு சென்சார் சான்று வழங்க மறுத்து பிறப்பித்த உத்தரவுல எந்த காட்சிகள் எந்த வசனங்கள் ஆட்சேபத்துக்குரியவை என்று குறிப்பிடவில்லை என்ற ஒரு வாதம் என்பது வெற்றிமாறன் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அதே சமயம் சென்சார் போர்டு தரப்பை பொறுத்த வரைக்கும் நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிராகவும் அரசு கொள்கைகளுக்கு அவதூறு விளைவிக்கும் வகையிலும் நாட்டின் நலனுக்கு விரோதமாகவும் காட்சிகள் வசனங்களை நீக்கினால் இந்த சான்றிதழ் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று சென்சார் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த ஆட்சேபத்துக்குரிய காட்சிகள் வசனங்கள் எவை என்று குறிப்பிடாமல் அவற்றை எப்படி எடிட் செய்ய முடியும் என்று சென்சார் போர்டுக்கு ஒரு கேள்வியை எழுப்பினார். அத்துடன் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆட்சேபத்துக்குரிய காட்சிகள் வசனங்கள் எவை என குறிப்பிட்டு தெரிவித்தால் மட்டுமே அந்த காட்சிகளை மாற்றி அமைக்க முடியும் என்று தெரிவித்த நீதிபதி இந்த காட்சிகள் மற்றும் வசனங்களை மனுதாரருக்கு தெரிவிப்பது குறித்து விளக்கமளிக்கும்படி சென்சார் போர்டுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் இந்த மனுதாரருடன் இந்த படத்தை பார்த்து ஆட்சேபத்துக்குரிய காட்சிகள் எவை என்று சுட்டிக்காட்டலாம் என்றும் நீதிபதி சென்சார் போர்டுக்கு யோசனை தெரிவித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமான வெற்றிமாறன் தாக்கல் செய்த இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூன் 11ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.